இந்த இரவு நேரத்தில உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானமான ஓய்வும், உறக்கமும் தேவை. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில நல்லா ஜெபிச்சுட்டு, கர்த்தருடைய வார்த்தைகள நல்லா வாசித்து, தியானித்து, அதுக்கு பிறகு நீங்க தூங்க போங்க. உங்க தூக்கம் அருமையா இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நித்திரைய கர்த்தர் கட்டளையிடுவார். நல்லா தூங்கி நீட்டா எழுந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யலாம். பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகளுக்கு கர்த்தருடைய வேதம் பதில் கொடுக்கும். பலவிதமான நெருக்கடியான நேரங்கள்ல கர்த்தருடைய வேதம் நம்மளை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வசனம் என்பது உயிரோட்டமா இருக்கும். உயிரோட இருக்கும். ஜீவன குடுக்கும். உயிர்ப்பிக்கும். உங்க ஆத்துமாவ உயிர்ப்பிக்கும். உங்களுடைய ஆவிகள பலப்படுத்தும். உங்க வாழ்க்கையில் முழுவதும் கர்த்தர் சமாதானத்த குடுக்கிறதுக்கு அந்த வார்த்தை தான் பிரயோஜனமா இருக்கும். அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைய இரவுல உட்கார்ந்து பொறுமையா அப்படி படிச்சுட்டு, அத கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. இது என்ன சொல்லியிருக்குன்னு அப்படி பிரிச்சு பாருங்க. ஒரு பைபிள்ல ஒரு வசனம், ஒரே ஒரு ஒரே வசனம். நீங்க அப்படியே 10, 15 அதிகாரம்லாம் படிக்கணும்னு இல்ல. ஒரு வசனம் அப்படி எடுத்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி அத எடுத்துக்க வேண்டியது. என்ன கர்த்தர்னா என்ன? எங்க சொல்லியிருக்காரு? யாருக்கு சொல்றாரு? என்ன இது? எப்படி அவர் நம்மள மேய்ப்பார்? நாம எப்படி அவர்ட்ட மேயறதுக்கு, அவர்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆடா? நம்ம மனிதனா நம்மள படைச்சிருக்காரு. சரி நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு ஆட்ட போல இருக்கணுமா? அப்படிலாம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அழகா அர்த்தம் புரியும். மனசுல சமாதானம் வரும். இப்படியே பைபிள் ஃபுல்லா இருக்கிற வசனங்கள நீங்க தியானிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும். நல்ல நிம்மதியா தூங்கி, நல்ல காலைல அதிகாலையில எழுந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யலாம். உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா!